தமிழ்நாடு மின்வாரியத்தில் கெய்ன்மேன் தொழிலாளர்களை கள உதவியாளராக அறிவிக்க வேண்டி அறிக்கை தேமுதிக கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை. தமிழ்நாடு மின்வாரியத்தில் 2021ஆம் ஆண்டு 70,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தன. அப்போது மின்வாரியத்தில் பணிபுரிந்த ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் சில தொழிலாளர்கள் தகுதி தேர்வு வாயிலாக மாவட்டம் தோறும் தேர்ந்தெடுத்து மொத்தம் 15,000 தொழிலாளர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். இதில் 9,613 நபர்கள் பணியில் சேர்ந்துள்ளனர். இப்படி தேர்வு செய்யப்பட்ட தொழிலாளர்களை அந்த மாவட்டத்தில் நியமனம் செய்யாமல் 300 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள மாவட்டங்களுக்கு பணியில் அமர்த்தப்பட்டு 3 வருடங்கள் ஆகிறது. இந்த கெய்ன்மேன் தொழிலாளர்கள் மின்கம்பம் ஊன்றுவதற்கு பள்ளம் தோண்டுதல், புதிதாக மின்பாதை கொண்டு போவதற்கு கம்பம் ஊன்றுவதற்கு ஆகிய பணிகளுக்காக தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் கம்பியாளர், மின்பாதை ஆய்வாளர், மின் கணக்கீட்டாளர், அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் என அதிகப்படியான காலி பணியிடங்கள் உள்ளதால் கெய்ன்மேனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலாளர்களை மேற்கண்ட பொறுப்பில் உள்ளவர்கள் உடைய பணிகள் அனைத்தையும் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். கட்டாயப்படுத்துவதோடு இல்லாமல் செய்யவில்லை என்றால் மிரட்டுகிறார்கள். ஆகவே கெய்ன்மேன் தொழிலாளர்கள் குடும்பத்தை விட்டு பல கிலோமீட்டர் தொலைவில் பணிபுரிவதாலும் அதிகமான பணி சுமையாலும் மனதளவில் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலோடு பணிபுரிவதால் 70க்கும் மேற்பட்ட கெய்ன்மேன் தொழிலாளர்கள் பணிபுரியும் இடத்திலேயே இறந்துவிட்டார்கள். மின் வாரியத்தில் கள உதவியாளர் என்று இருந்தால் அவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் வழங்க வேண்டும் என்பதற்காகவே கெய்ன்மேன் என்ற ஒரு புதிய பொறுப்பை உருவாக்கி அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமல் மின்வாரியத்தில் உள்ள அனைத்து பணிகளையும் செய்யக்கூடிய அளவுக்கு பணி சுமை கொடுக்கிறார்கள். இதனால் தொழிலாளர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். கெய்ன்மேன் என்ற தொழிலாளர்களை கள உதவியாளராக அரசு அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு மேலும் கெய்ன்மேன் தொழிலாளர்களை அவர் மாவட்டத்தில் பணிபுரிவதற்கான அரசாணையும் உடனே வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று தேமுதிக கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கையில் தெரிவித்தார்.